ரைட், அடுத்த கேள்வி பார்ப்போம். மது வணிக நிறுவனம் 31/3/2023 முடிவடைந்த நிதியாண்டுக்கான வரைவு நிதி கூட்டுக்களில் இருந்து பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டது. மொத்த லாபம், நிர்வாக செலவு, விற்பனை விநியோக செலவினம், நிதியும் ஏனைய செலவும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கண்டா திருத்திய நிர்வாக செலவும் விநியோக செலவும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த பாஸ் பேப்பர் மாடல்லாம் பிள்ளைகள் கேட்குறாங்க. நீங்களும் உங்களுக்கு 2023 பாஸ் பேப்பரை செஞ்சு ஓட்டு போனீங்கன்னா உங்களோட சம்மந்தப்பட்ட நிர்வாக செலவு விநியோக செலவு. நிர்வாக செலவு ஏற்கனவே 350, விநியோக செலவு 200. ரைட். வரைவு நிதி கூட்டு தயாரிக்கப்பட்ட பின்னர் பின்வரும் விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. காப்புறுதி கட்டணம் உரிமையாளரது ஆயுள் காப்புறுதி கட்டணமாக 25,000 உள்ளடக்கியது. இது நிர்வாக செலவாக பதியப்பட்டது. அப்போ நாங்கள் ஒரு காப்புறுதி செலுத்தியிருக்கிறோம், அதில் உரிமையாளர்கிட்ட காப்புறுதி 25,000 இருக்குது, அதை கொண்டு நிர்வாக செலவில் காட்டிட்டோம் பிள்ளைகள், அது பிள்ளை. அப்போ நாங்கள் நிர்வாக செலவில் மைனஸ் பண்ணணும். எவ்வளோ 25. ஏன் உரிமையாளருக்கு கட்டினா அது வேற, அது ஒரு பட்டு. அடுத்தது அற்று செலவின மின்சாரம் 15,000, தொலைபேசி 10,000 கணக்கேடுகளில் என்ன செய்யப்படவில்லை, பதிவு செய்யப்படவில்லை. அப்போ அதை பதியோன். அப்போ அதால் நிர்வாக செலவு கூடும். எவ்வளவு 25. ஏன் மின்சாரமும் தொலைபேசியும் நிர்வாக செலவுகள்லாம். ரைட், ஓகே. மோட்டார் வாகனங்களுக்கு பெருமான தேய்வு 30,000 விற்பனை விநியோக செலவினமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் இம்மோட்டார் வாகனங்கள் நிர்வாக தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ நிர்வாக செலவில் பதிய வேண்டியதை விநியோக செலவில் பதிஞ்சிட்டாங்க. அப்போ விநியோக செலவில் -30, நிர்வாக செலவில் +30. அப்போ 170, 320. ரைட், 170, 320. சரி, 380. 170, 380. 170, 380. அடுத்தது பிள்ளைகள் சந்தா கணக்கு. இப்போ கேட்டுக்காங்க வெளிப்படுத்த வேண்டிய சந்தா வருமானமாக வெளிப்படுத்த வேண்டிய தொகை. அப்போ சந்தா கணக்கை போடுவோம். சந்தா கணக்கு ஆரம்ப வருமதி சந்தா 15, இறுதி வருமதி சந்தா 12. ஆரம்ப முற்பண சந்தா 3000. இறுதியை பற்றி பார்ப்போம். இது 2022-23 தகவல். அப்போ 2021-22க்காக பெறப்பட்டது 6000. அப்போ பெறப்பட்ட சந்தா மொத்தம் எவ்வளவு 106. அப்போ காசாக பெறப்பட்ட சந்தா 106. இவ்வளவுத்தையும் கூட்டினோம்னா தெரியும். அதில் 23-24 அடுத்த வருஷத்துக்கு முற்பணமாக பெற்றுட்டான். அப்போ இறுதி முற்பணம் எவ்வளவு 5000. அப்போ 106, 12, 128, 118, 121, 121, 20 போனால் 101. அப்போ சந்தா வருமானமாக வருமான கூட்டில் காட்ட வேண்டியது எவ்வளவு 101,000. சந்தா வருமானமாக வருமான கூட்டில் காட்ட வேண்டியது எவ்வளவு 101,000. சின்ன விஷயம் நோட் பண்ணுங்க. பேப்பர் எல்லாருக்கும் போட்டு விடுவேன், திரும்ப செய்யணும். செய்து போட்டு எனக்கு விட போடணும். ரைட், அடுத்தது பாருங்க பிள்ளைகள். சாருவும் மதியும் பங்குடைமை ஒன்றின் பங்காளர்களாவர்.
இவர்களது ஒப்பந்தங்கள் வருமாறு ஒன்று 4/2022 பிரியா புதிய பங்காளராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அவர் தனது மூலதன நன்மதிப்பு பங்களிப்பாக 3,30,000 கொண்டு வந்துள்ளார். புதிய லாபம் அல்லது நட்ட விகிதம் தந்திருக்கு, லாபம் தந்திருக்குது உழவுலாண்டு. நன்மதிப்பு சீராக்கிறது பின்னர் பங்காளர் மூலதன கணக்கு மீதி தந்திருக்குது. இப்போ கேட்டிருக்காங்க மூலதன கணக்கு மீதி, நடைமுறை கணக்கு மீதி, உரிமையாண்மை எல்லாம் கேட்டிருக்காங்க பிள்ளையார். இதுக்கு என்ன ஃபார்மேட் போட்டு என்ன மாதிரி இது இந்த வழியில் இதுக்குரிய செய்கிறதுன்ற பற்றி சொல்கிறேன்னு கவனிங்க. ரைட், பங்குடைமை என்ற கேள்வி எப்போ வந்தாலும் எங்கே வந்தாலும் பிள்ளையார் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க ஆபாம். சரி, ரைட். அதுக்கு மூலதன கணக்கு நடைமுறை கணக்குக்குரிய ஃபார்மேட்டை போட்டுக்கொள்ளுங்க. ரைட், ரைட், ஓகே, ரைட். என்னென்ன பங்காளர்? சாரு, மதி, பிரியா. சரியானோ? அதே மாதிரி சாரு, மதி, பிரியா. சாரு, மதி, பிரியா. SMP. ரைட். இப்போ இதன்படி பிள்ளையால் விஷயங்களை 15 கொண்டு போகணும். ரைட், ஓகே. 1/4/2022 இப்போ முதலாவது ஒப்பந்தத்தை விட்டுட்டு பார்ப்போம். 1/4/2022 பிரியா புதிய பங்காளராக சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் தனது மூலதன நன்மதிப்பு பங்களிப்பாக 350,000 கொண்டு வந்தார். அப்போ இது மூலதன கணக்கு, சரியோ? இது மூலதன கணக்கு, இது நடைமுறை கணக்கு. அப்போ அவர் எவ்வளோ கொண்டு இருக்கார்? 330. அப்போ பிரியான மூலதன கணக்கில் செலவு வைக்க போகிறோம். அடுத்தது நன்மதிப்பு சீராக்கத்தின் பின்னர் மூலதன கணக்கு மீதி எவ்வளவு? சாரு, மதி, பிரியா. ரைட், எவ்வளவு இறுதி மீதி மூலதன கணக்கின் 600, 500, 300. அப்போ யோசிச்சு பாருங்க பிள்ளையாள். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, நன்மதிப்பு சீராக்கம் செய்ய போகிறோம். அப்போ நன்மதிப்பு சீராக்கம் செய்ய பழைய விகிதப்படி இந்த எஸ்ஸுக்கும் எம்முக்கும் பழைய பங்காளர்களுக்கு நன்மதிப்பை செலவு வச்சு புதிய விகிதப்படி வரவு வைக்க போகிறோம். அப்போ எப்படியோ பிள்ளையார் புதுசாக சேர்றவற்ற மூலதன கணக்கு அவற்றை நன்மதிப்பு பங்கு எவ்வளவோ அதால் மீதி என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்போ இவருக்கு பி என்றவரை பாருங்க, நாங்கள் நன்மதிப்பு ஒன்றையும் செலவு வைக்க மாட்டோம், வரவு தான் வைப்போம். அந்த வகையில் பாருங்க, பி கொண்டு வந்து அது 330, இப்போ இருக்கிறது 300 என்றால் இவருக்கு வரவு வச்ச நன்மதிப்பு எவ்வளவு? 30. இவருக்கு வரவு வச்ச நன்மதிப்பு எவ்வளவு? 30. அப்போ புதிய லாப நட்ட விகிதம் 2க்கு 1. அப்போ இந்த ஒரு பங்கு 30, அப்போ 2 பங்கு 60, 2 பங்கு எவ்வளவு? 60. அப்போ மொத்த நன்மதிப்பு எவ்வளவு? 150. மொத்த நன்மதிப்பு எவ்வளவு? 150. சரிதானே? அப்போ அதைத்தான் நாங்கள் இவைக்கு என்ன செய்ய போகிறோம்? இவைக்கு செலவு வைக்க போகிறோம். 150 2 கொண்ட விகிதத்தில் செலவு வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ எஸ்ஸுக்கு 100, எம்முக்கு எவ்வளவு? 50. எஸ்ஸுக்கு 100, எம்முக்கு எவ்வளவு? 50. அப்போ 660 என்றால் இவற்றை இறுதி மீதி எவ்வளவு இருந்திருக்கு? சாரி, ஆரம்ப மூலதன கணக்கு மீதி எவ்வளவு? 560 இருந்திருக்கும். அடுத்த இவருக்கு 560 மாற்றினா இவற்றை எவ்வளவு? 510 இருந்திருக்கும். இவருக்கு செலவு வச்சிருக்க மாட்டோம்.
அப்போ ஆரம்ப எஸ்ஸின் மூலதன கணக்கு மீதி 560, எம்மின் மூலதன கணக்கு மீதி எவ்வளவு 510 இருக்கும். ரைட். அப்போ நன்மதிப்பு எவ்வளோன்னு கேட்குறான். நன்மதிப்பு எவ்வளவு? இவ்வளோ இருந்தால் நன்மதிப்பு என்ன? 150,000 நன்மதிப்பு. 150,000 நன்மதிப்பு. ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க. இப்போ நாங்கள் வைக்க லாப நட்ட பகிர்வு கூட்டி செய்யணும். சரியானோ? ரைட். அப்போ தேறிய லாபம் வந்து எவ்வளவு? தேறிய லாபம் வந்து பார்த்தீங்க என்றால் ரைட், இங்கே நோட் பண்ணி காட்டுறேன். தேறிய லாபம் வந்து எவ்வளவு? 240. இந்த 240,000 தேறிய லாபத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ பிரித்து கொடுக்க போகிறோம். ரைட். ஓகே. மூலதன வட்டி 10 வீதமா? இப்போ அப்போ மூலதன வட்டி 10 வீதம் என்றால் சேர்றார் என்றால் ஆரம்பத்தில் சேர்றார் என்றால் இறுதி மீதிக்கு தானே. அப்போ பார்ப்போம். மூலதன வட்டி எவ்வளவு? எஸ்ஸுக்கு 60, எம்முக்கு 50, பிக்கு 30. அப்போ 140 மூலதன வட்டிக்கு போயிடும். ஓகே. மிச்சம் 100 இருக்கும். அதில் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க. சம்பளம் பாருங்கோ, வருடாந்த சம்பளம் 50, 40. சரியாண்ணா? யாருக்கும் யாருக்கும் தான் சம்பளம்? ரைட். யாருக்கும் சம்பளம்? சாருக்கும் மதிக்கும் தான் சம்பளம். ஏன்டா கீழே சொல்லிக்கிட்டா பாருங்க, லாபம் மட்டும்தான் மாற்றிக்கிட்டாக்கு, மிச்ச ஒப்பந்தம் அப்படியே போயிடப்படும். அப்போ 50, 40 சம்பளம். அப்போ 100 இருக்குது. 100 இருந்தது. இப்போ அதுலேயும் 90 போனால் மிச்சம் எவ்வளவு இருக்குது? 10. இந்த 10 2க்கு 2 கொண்டு பிரித்து கொடுத்தோம் என்றால் 5ஆல் பிரித்தால் இவருக்கு 4, இவருக்கு 4, இவருக்கு எவ்வளவு? 10. இவருக்கு 4, இவருக்கு 4, இவருக்கு எவ்வளவு? 10. அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம். ஓகே தானே? ரைட். ரைட். வேறு ஒன்றும் சொல்லல தானே? ரைட். இப்போ நன்மதிப்பு கேட்டு கிடக்கு. முதலாவது கேள்வி 150,000 எடுத்துட்டான். அடுத்த கேட்டு பாருங்க. நன்மதிப்பு சீராக்கிறதுக்கு முன்னர் சாருண்டையும் மதியின்டையும் மூலதன கணக்கு மீதி எவ்வளோ? 560, 510 எடுத்துட்டான். பிரியாவின் நடைமுறை கணக்கு மீதியும் உரிமையாண்மையும் கேட்டுக்கிறாங்க. ரைட். இவன் ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதியை தந்துருக்கோ பிள்ளைகள்? இல்லை. ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதி ஒன்றும் என்ன செய்யலை, தந்திருக்கல. ஓ ரைட். அப்போ இதை வச்சுக்கொண்டே நாங்கள் நடைமுறை கணக்கு மீதியை பார்ப்போம். அப்போ பிரியாண்டியண்டா என்ன? அவள் இப்போ தானே சேர்ந்தாள். அப்போ அவளுக்கு ஆரம்ப நடைமுறை கணக்கு மீதி வராது. அப்போ பிரியாண்ட நடைமுறை கணக்கு மீதி எவ்வளவு? 32. அடுத்தது உரிமையாண்மை என்று கேட்டால் என்ன செய்யணும்? இந்த மூலதன கணக்கு மீதியையும் இதை சமப்படுத்தின நடைமுறை கணக்கு மீதிகளை இப்போ இதில் சமப்படுத்தினால் வர வைக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை. அப்போ மதியிண்ட வந்து 94 இருக்கும். அடுத்தது சாருண்ட வந்து எவ்வளவு? 114 இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு இந்த 600, 500, 300, 114, 94, 32 இந்த இவ்வளவுத்தையும் கூட்டி விட்டீங்கடா என்ன வந்துடும்? உரிமையாண்மையும் வந்துடும். உரிமையாண்மையும் என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஸோ இதுதான் பிள்ளைகள் இந்த பங்குடம கணக்குக்குரிய விளக்கம். பார்த்தோருக்கா நோட் பண்ணுங்க.